விரல்மிண்ட நாயனார் புராணத்தில் ஒரு அருமையான செய்தி சொல்வார். விரல்மிண்ட நாயனார் புராணம் தெரியும். இப்போ நான் அதுக்குள்ளே போனால் 12ஆம் திருமுறை பேசுகிறதா போயிடும். இல்லை, ஆனால் தெரியும் கதை. புறத்தே அடியார்களை வழிபாடு செய்யாது சென்ற சுந்தரரை நீ புறகுன்ட்டார். அது மட்டுமல்ல, அவருக்கு இடம் கொடுத்த ஆட்கொண்ட சுவாமியும் சேர்த்து உனக்கும் புறகுண்டு போயிட்டார். விரல்மிண்ட நாயனார் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்பார். இப்போது சுவாமி என்ன பண்ணுறான், கூப்பிடுறான் அந்த விரல்மிண்டனை. என்னடா பேசுன நீ அப்படின்லாம் சொல்லலை. சுவாமிக்கே உனக்கும் அந்த சுந்தரருக்கு நீ ஆட்கொண்டனால நீயும் புறகுன்னு சொல்கிறாருன்னா, இன்றைக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள். எங்கள் ஆஃபீஸ்லலாம் ஒருத்தர் யாராவது மேனேஜர் அவரும் சரியில்லைன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, மறுநாள் சீட்டை கழிச்சிருவான் இல்லைங்களா? சுவாமி நினச்சிருந்தான்னா விரல்மிண்டர்னு ஒருத்தர் நேற்று இருந்தார் அப்படின்னு கதையை முடிச்சிடலாம். விரல்மிண்டரை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு சுவாமி சொல்கிறான். என்ன சொன்னால், இவ்வளோ சிறப்பு பாருங்கள், அடியார்களுக்கு எவ்வளோ பெரிய உயர்வு கொடுத்தான் பாருங்கள். நான் அடியார்கள் கூட தான் இருக்கேன். யார்கிட்ட ஞால முய்ய நான் முய்ய நம்பி சைவனன் நெறிதான் சீல முய்ய செழு மறைகள் ஓலமிடவும் உணர்வறியார். அப்பேற்பட்ட பெருமான் வேதங்களெல்லாம் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் அப்படின்னு ஓலமிடுவதற்கும் அவனை உணர முடியாத மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மனத்தடை மன்னிய மன்னே என்று இருக்கின்ற பெருமான் எப்படி இருக்கிறான்? இப்போ என்ன செஞ்சான்னாரு, அடியார் உடனாமுடன் என்று சொல்கிறார் சேக்கிழார் சுவாமிகள் வாக்கு. ஞால முய்ய நான் முய்ய நம்பி சீலம் சைவனன் நெறிதான் சீல முய்ய செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார் அடியார் உடன் உடனாம் என்றால் ஆலம் அமுது செய்தபிரான் அடியார் வெறுமை அறிந்தாரார் சேக்கிழார் சொன்னார். அடியார்கள் மத்தியில் சுவாமி உள்ள இருக்கிறேன்னு சுவாமி சொல்லுதான்னா இந்த அடியாருடைய பெருமை இதுக்கு மேலே என்ன?